வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை குழம்புங்க. அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, புளி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு தக்காளி பழம் போடுறோம். ஒரு தக்காளி பழம், ஒரு 8 பூண்டு, 15 வெங்காயம், கருவேப்பிலை. இது வந்து கடைசியாக நம்ம உடச்சி ஊற்றுறதுக்காக, முட்டை குழம்புல உடச்சி ஊற்றுறதுக்கு முட்டை வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த 2 முட்டையை வந்து 2 முட்டையை வந்து அடித்து லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா குழம்புல வேற போட போகிறோம், அது சாயந்தரம். லேசாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகு சீரகம் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இதில் வந்து முட்டையை ஊற்றி நான் ஆவியில் வேக வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த முட்டையை வந்து தண்ணியை சுட வச்சு இப்படி ஆவியில் வைக்க போகிறோங்க. இது வந்து கேக் மாதிரி பஃபியாக வரும். அப்புறம் கட் பண்ணி முட்டை குழம்புல போடணும். நம்ம இதை மூடி வச்சிடறேன். இப்போ இந்த முட்டை வெந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட வேகிறதுக்கு ஆகாது. இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா வேகலையாங்கிறது நமக்கு தெரியும். இது வெந்துருச்சு, ஒட்டலை, அதனால வெந்துருச்சு. ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி பழத்தையும் போடுறேன். போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு, நீங்கள் புளி கரைச்சிருக்க அளவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு. இப்போ இந்த குழம்பையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வெங்காயம் பூண்டு வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முட்டை எல்லாம் போடணும். வெங்காயம் பூண்டு நல்லா வேகட்டும். இந்த பூண்டு வெங்காயம்லாம் வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயை ஊற்றுறோம். தேங்காயை ஊற்றிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை போடுறோம். முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கவும் இந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றுறேங்க. இந்த முட்டை வந்து உடச்சி ஊற்றின முட்டை திரண்டு நல்லா கெட்டியாக நல்லா வரும். நல்லா கொதிக்க விடுங்க. உடச்சி ஊற்றின முட்டை வந்து வெந்து நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வந்துடும். பாருங்க, பன்னீர் கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.